ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 90வது சங்கீதம் 14வது வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். பாருங்க, மோசே எழுதின ஒரு சங்கீதம் இந்த 90வது சங்கீதம். அவர் ஆண்டவரை நோக்கி இப்படியாக ஜெபிக்கிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்நாளெல்லாம் நாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்க முடியுமா? பாருங்க, அப்படி வேதத்தில் இருக்கு வசனம். அதுக்கு நாம் என்ன செய்யணுமா? காலையில எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும். அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான கிருபையை தந்து நம்மை வாழ்நாளெல்லாம் மகிழச் செய்வார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் வேலை நிமித்தம் ஊழிய நிமித்தம் லேட்டாக படுத்தீங்கன்னா லேட்டாக எழுந்துங்க, தப்பு இல்லை. ஆனால் எவ்ரிடே கூடுமான வரைக்கும் காலையில் எழுந்து கர்த்தரை நாம் தேடுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையால் நிரப்பி நம்மை மகிழச் செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா. காலையில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கட்டும். ஒவ்வொரு நாளுக்கு தேவையான கிருபையை தந்து ஒவ்வொரு மக்களையும் திருப்தியாக்குங்க, மகிழ்ச்சியாக்குங்க. திருப்தியான இருதயத்தை தாரும். உம்மை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும். காலையில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கட்டும். ஒருவேளை யார் யார் எந்த சூழல் இருந்தாலும் ஒவ்வொருவரை தொடுங்கப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும். கேட்குற மக்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.